பிரபாகரன் இப்போ என்னை பற்றி பேசின எல்லாமே நான் எழுதி கொடுத்தது தான். அதனால் அந்த கைத்தட்டல் முழுக்க அவருக்குரியது தான். ரொம்ப அற்புதமாக என்னை பற்றி நிறைய சொன்னார். எனக்கு தெரியாத நிறையவும் சொன்னார். இதெல்லாம் நான் தானா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ரசமான தத்துவம் ராட்சச சிந்தனைகள், ரகமான கோப்பையில் சுவையான மதுவிலே ரகசிய தேவகீதம், மசலான காவியம் அழகான ஓவியம் 1000 10 லட்சம், அடிவான பூமியில் கடலாடுகின்ற போல் அடிபோடும் போதை உள்ளம், வசமான கிண்ணமும் வளமான கோப்பையும் வாழ்க்கையில் உள்ள மட்டும் வாராதிங்க என்னிடம் வாராது மரண பயமே அப்படி நான் சொல்லி முடிச்சோன்னு நீங்கள் எல்லாரும் ஒரு தடவை நல்லா கை தட்டிட்டு நிமிர்ந்து உட்காந்துக்கங்க. இப்போ எதுக்கு இந்த கவிதையை நான் சொன்னேங்கிறது உங்களுக்கு தோணியிருக்கும் இல்லையா? ஏதோ வேகமாக ஏதோ பேசுவார்னு நினச்சாக்கா அவர் ஏதோ ஒரு கவிதையை சொல்கிறாரு, மனப்பாட பகுதியில் சொல்கிற மாதிரி அப்படின்னு நீங்கள் யோசிச்சிருக்கலாம். நான் எதற்காக இந்த கவிதையை சொன்னேன் என்றால், எப்படி நின்று பேசினா இந்த மைக்கு நல்லா கேட்குங்கிறத செக் பண்ணிக்கிறதுக்காக தான் அந்த கவிதையை சொன்னோம். யாராவது ஒரு கூட்டத்தில் இந்த மாதிரி தொடங்கினோடனே கவிதையை சொன்னாங்கன்னா அது என்ன அர்த்தம்? மைக் எப்படி பேசுன்னு செக் பண்ணுறாருன்னு அர்த்தம். ஆனால் பொதுவாக இந்த மாதிரியான கல்லூரி விழாக்களில் கலந்து கொண்டு பேசுகிற பொழுது, இந்த விழாவில் பங்கு கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன், மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன், ஓகை அடைகிறேன், பெருவோகை அடைகிறேன், இப்படி ஏதாவது ஒரு பொய் சொல்லி ஆரம்பிக்கிறது வழக்கம். என்னை பொறுத்தவரையில் இந்த விழாவில் கலந்து கொள்வதில் 2 விதமான வருத்தம் ஏற்பட்டுவிட்டது. முதலாவது வருத்தம், இந்த கல்லூரியில் என்னால் படிக்க முடியவில்லையே என்கிற ஒரு வருத்தம். 2வது வருத்தம், இவ்வளவு நல்ல பேராசிரியர்கள் இருக்கக்கூடிய, தமிழார்வம் மிக்க பேராசிரியர்கள் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில் படிக்க முடியவில்லையே என்கிற வருத்தம். இந்த 2 வருத்தமும் ரொம்ப என் உள்ளத்தின் அடி ஆழத்திலிருந்து நான் எடுத்து சொல்லக்கூடிய செய்தி. ஏனென்றால் இந்த கல்லூரி உள்ளே நுழைந்தது உடனே சில இடங்களுக்கு சில தன்மைகள் உண்டு. வைப்ரேஷன் என்று சொல்வார்கள். சில இடங்களுக்கு அப்படி உண்டு என்பதை நான் ஒரு 2000 முறை உணர்ந்திருக்கிறேன். எப்படி 2000 முறை அப்படின்னா, நான் ஏறக்குறைய 2000 சினிமா பாட்டு எழுதியிருக்கிறேன். ஒவ்வொரு பாட்டை எழுத போகிற பொழுதும், அந்த பாட்டை எழுதுவதற்கு முன்பாக அந்த ஒளிப்பதிவு கூடத்திற்கு உள்ளே செல்கிற பொழுது நம்மை அறியாத ஒரு சின்ன வைப்ரேஷன் ஒன்று இருக்கும். அப்படி நல்ல வைப்ரேஷன் வந்த அத்தனை பாடல்களும் எனக்கு வெற்றி அடைந்திருக்கிறது. அப்படி ஒரு வெற்றிகரமான ஒரு இடமாக இந்த இடம் எனக்கு இருந்தது. பொதுவாக நான் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஏராளமான கல்லூரிகளுக்கு சென்றிருக்கிறேன். இது வழக்கமாக நீங்களே நிறைய கேள்விப்பட்டிருக்கலாம். ஏறக்குறைய ஒரு 1000 1500 கல்லூரிக்கு நான் போயிருப்பேன். எல்லா கல்லூரிகளும் இப்படி தானே பேச ஆரம்பிப்பீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். வேறு எந்த கல்லூரியில் நான் பேசியதை விடவும் இந்த கல்லூரியில் பேசுவதை பெருமையாகவும் மதிப்புயர்ந்ததாகவும் அன்பு மிகுந்ததாகவும் கருதுகிறேன். காரணம், யுகபாரதி என்கிற ஒருவன் தமிழகத்திற்கு தெரிவதற்கு முன்பாகவே என்னை நன்கு தெரிந்த நாகூர் ரூமி படித்த கல்லூரி என்பது முதலாவது செய்தி. என்னை உருவாக்கியதில் நாகூர் ரூமிக்கு பெரும் பங்கு உண்டு. அந்த நாகூர் ரூமி அவருடைய புத்தகங்கள் மட்டுமல்ல, அவருடைய உரையாடல்கள், அவரோடு தனிப்பட்ட முறையில் எனக்கு அவர் ரொம்ப குடும்ப நண்பர். ஏறக்குறைய 25 26 ஆண்டுகளாக எனக்கு அவர் நண்பர். அவர் கொடுத்த புத்தகங்கள், அவர் என்னோடு பகிர்ந்து கொண்ட செய்திகள் அத்தனையும் நான் சினிமாவில் எழுதியிருக்கிறேன். அணுவணுவாக என்னுடைய வளர்ச்சியை அவர் பார்த்து கொண்டே இருந்தவர். அது மட்டுமல்ல, எனக்கு அவர் நல்லதை அறிமுகப்படுத்தினார் என்பதை தாண்டி அவர் ஒவ்வொரு முறை பேசுகிற பொழுதும் இந்த கல்லூரியை பற்றி பேசிக்கொண்டே இருப்பார். இதே கல்லூரியில் தான் அகத்தியன் என்கிற இயக்குனரும் படித்தார். இவரும் அவரும் நண்பர்கள் என்று ஒரு முறை திடீர்னு சொன்னார், எங்கள் கல்லூரியில் ஒரு நண்பர், நான் கல்லூரியில் இருக்கும் பொழுது என்னோடய அறையில் தங்கியிருந்தார், அவர் பேர் கருணாநிதி, ரொம்ப வருஷமாக அவரை காணோம், ஆனால் அவர் சினிமாவில் இருக்கிறதா சொன்னார். நாங்கள் கல்லூரியில் படித்துக்கிட்டு இருக்கும்போதே சினிமாவை பற்றியெல்லாம் நிறைய எங்கள்கிட்ட பேசுவார், ஆனால் அவர் பேர் மட்டும் எனக்கு தெரியும் கருணாநிதின்னு, அவர் ஏதாவது சினிமாவில் இருந்தால் விசாரிங்க அப்படின்னு சொன்னார். அப்போது நான் ஒரு 10-15 பாட்டு சினிமாவுக்கு எழுதியிருப்பேன். அந்த மாதிரி ஒரு சூழல். நான் சினிமாவில் இருக்கிற எல்லாரிடமும் சொல்லி, கருணாநிதிங்கிற ஒருத்தர் ஜமால் முகமது கல்லூரியில் பயின்றவர், இந்த ஆண்டில் இந்த மாதிரி படித்தவர், யாருன்னு விசாரிங்க அப்படின்னு சொல்லி விசாரித்தா கருணாநிதி அப்படிங்கிற ஒருத்தர் இல்லை, இருக்கிறாரு. யாராவது ஒருத்தர் 2 பேர் கருணாநிதிங்கிற பேர் இருந்துச்சுன்னா உடனே போய் அவர் விசாரிப்போம். ஒரு லைட் மேனாக இருப்பார், ஒரு செட் அசிஸ்டண்டாக இருப்பார், ஒரு ஒளிப்பதிவு கூடத்தில் பணியாற்றுகிறவராக இருப்பார். அப்படி ஆனால் கருணாநிதிகள் நிறைய பேர் இருப்பாங்கள்ல, அவங்கள்ட்ட போய் அவசரமாக விசாரிப்போம். நீங்கள் ஜமால் முகமது படிச்சிங்களா அப்படின்னு கேட்ட உடனே ஒவ்வொருத்தரும் இல்லைன்னு சொல்லுவாங்க. நான் ரூமிகிட்ட சொல்லுவேன் ரொம்ப வருத்தத்தோட, ரூமி நான் விசாரிச்சுக்கிட்டே இருக்கேன், ரூமி கிடைக்கவே இல்லை, அப்படி கிடைக்கவே இல்லைன்னு சொல்லிகிட்டே இருக்கிறேன். ஏறக்குறைய ஒரு 500-600 பாட்டு நான் எழுதிட்டேன். ஒரு 600-700 பாட்டு எழுதின பிறகு
ஒரு நாள் திடீரென்று ஒருவர் எனக்கு தொலைபேசி பண்ணார். அவர் வந்து ரொம்ப சந்தோஷம் சார், நீங்கள் நிறைய புத்தகங்கள்லாம் படிப்பீங்கன்னு சொன்னீங்க, சமீபத்தில் என்ன புத்தகம் சார் படிச்சிங்கன்னு அவர் என்கிட்ட கேட்டார். என்னுடைய பாடல்களை பற்றி வாழ்த்திட்டு நீங்கள் என்ன புத்தகம் சமீபத்தில் படிச்சிங்க அப்படின்னு கேட்டார். நான் வந்து அடுத்த வினாடின்னு ஒரு புத்தகம், என்னுடைய நண்பர் நாகூர் ரூமி எழுதின புத்தகம், அந்த புத்தகம் ரொம்ப சிறப்பாக இருக்குது, அந்த புத்தகம் நான் படிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னோடனே, நானும் அந்த புத்தகம் படித்தேன் சார். அவர் யார் சார் அப்படின்னு கேட்டார். அவர் ஜமால் முகமதில் படித்தவர் சார் அப்படின்னு நான் சொன்னேன். நானும் ஜமால் முகமதில் தான் சார் படித்தேன். எந்த வருஷம் சார் நீங்கள் படிச்சிங்க? அது பின்னடியிலே பின்னட்டை இருக்குது, அதில் முகத்தை பார்த்தா உங்களுக்கு ஏதாவது தெரியுதா? மங்களாக தெரியுது சார் அப்படின்றார். எனக்கு உடனே ஆர்வம் மிகுதி ஆகிடும் இல்லையா, என்னடா அப்படி சொல்கிறாரு, யார் அவர் அப்படின்னு கேட்கணுன்ட்டு, சார் உங்கள் பேர் அப்படின்னா அவர் பேரை சொல்லலை. அப்புறம் நீங்கள் எந்த வருஷம் படிச்சிங்க அப்படின்னு எல்லாத்தையும் கேட்டுகிட்டே வந்து அந்த என்னோட அவர் பேசுவதற்கு ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக இந்தியாவில் முதல் முறையாக திரைப்படத்திற்கு இயக்கத்திற்காக பரிசு பெற்ற அகத்தியன் தான் என்னிடம் பேசி கொண்டிருந்தவர். இப்படி பேச்சு வக்கலையே சொல்லும்போது, சார் உங்களுடைய இயற்பெயர் என்ன அப்படின்னோடனே, என்னுடைய இயற்பெயர் கருணாநிதி அப்படின்னு அவர் சொன்னார். இந்த கருணாநிதி என்கிற ஒருவர் அகத்தியனாக மாறி தேசிய விருது பெற்று வந்த பிறகு கூட அவரோடு உடன் பயின்ற ஒரு நண்பரை நாகூர் ரூமிக்கு தெரியல. இது எதற்காக நான் சொல்ல வருகிறேன் அப்படின்னா, இந்த கல்லூரியில் படித்துவிட்டு எத்தனையோ பேர் உலகத்தில் எங்கெங்கோ மிக பெரும் ஆளுமைகளாக இன்றைக்கு மாறி இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் எல்லோரும் ஒன்றிணைந்து எங்கெங்கோ இருந்து கொண்டு மறுபடியும் ஒரு மாணவன் கல்லூரிக்கு போகிற பொழுது என்ன நினைப்பான் அப்படின்னாக்கா, இந்த கல்லூரி நமக்கு அறிவு கொடுக்கும், வாய்ப்பு கொடுக்கும், வேலை கொடுக்கும் அப்படின்னு நினச்சி தான் வருவான். ஆனால் இங்கே படித்து விட்டு போகக்கூடிய கல்லூரி மாணவர்கள் மட்டும்தான் போனதற்கு பிறகு கல்லூரிக்கு எதையாவது கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் அப்படின்னு கேட்குற ஒரு சந்தோஷம் இருக்கு இல்லையா, அது வந்து மிகப்பெரிய விஷயம். அதையெல்லாம் தாண்டி முதல்வர் அவர்கள் வந்து ரொம்ப அற்புதமான, எனக்கு இந்த மேடையில் நான் ரொம்ப ரசித்தது வந்து சும்மா நான் மேடைக்காக வந்துட்டேன் பேசுகிறதுக்காக பேசலை, எல்லோருமே எவ்வளோ அழகான தமிழில் பேசினார்கள் நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. நான் அறிய நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேரும் இவ்வளோ அட்சர சுத்தரமாக தமிழ் பேசக்கூடிய ஒருவர்களை நான் எந்த கல்லூரியிலும் பார்க்கவே இல்லை. அவ்வளோ சுத்தமாக, அவ்வளோ அழகாக, அதுவும் கணினி படித்த கவிஞர் அவர்கள் முதல்வர் அவர்கள் வந்து பேசக்கூடிய கவிதை இருக்குல்லையா, நான் ரொம்ப ரசித்தேன். அதை எப்படி உள்வாங்கி கொண்டு எவ்வளோ அற்புதமாக அவர் வெளிப்படுத்தினாருங்கிற விஷயத்தை யோசிக்கிற பொழுது ரொம்ப ஆச்சரியகரமாக இருந்தது. அது மட்டுமல்ல, அவர் பேசுகிற பொழுது மேடையில் இருக்கக்கூடிய எல்லோருமே தனக்கு கிடைத்திருக்கக்கூடிய அத்தனை பெருமையும் தனக்குரியதில்லை என்று சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். நீங்கள் ரொம்ப உற்று கவனித்தீர்கள் என்றால் தெரியாது. நான் இதெல்லாம் செய்கிறேன் என்றால் நான் செய்யவில்லை, இறைவனுடைய அருளால் செய்கிறேன். இறைவனோட அருளால் மட்டும் செய்யவில்லை, எனக்கு முன்னால் இருந்தவர்களால் செய்கிறேன். எனக்கு முன்னால் இருந்தவர்களால் மட்டும் செய்யவில்லை, அவர்களை பின்பற்றி செய்கிறேன். அப்படி ஒவ்வொருத்தரும் தனக்குரியதை அடுத்தவருக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார்கள் இல்லையா. இந்த கொடுத்து கொண்டு இருப்பது தான் அன்பும் அறனும் என்கிற இந்த தலைப்பு. அன்பை நீங்கள் எப்படி உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு எதை பற்றி பேசுவது, எப்படி பேசுவது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும் பொழுது அன்பும் வரணும் அப்படிங்கிற ஒரு தலைப்பு எனக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த விழாவுக்கு நான் வருவதற்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் அன்பு தான், வேறு எதுவுமே கிடையாது. ஒன்று நாகூர் ரூமி, இன்னொருவர் யாருன்னா நாகூர் ரூமியோட சகோதரர் எம்ஏ காதர் என்கிற மொய்தீன் அப்துல் காதர். அவர் சிங்கப்பூரில் இருக்கிறார். அவரை பற்றி எல்லோரும் சொன்னாங்க. அவர் எப்போது எது சொன்னாலும் நான் தட்டவே மாட்டேன். காரணம், அவர் நல்லது மட்டும்தான் சொல்லுவார். அதனால் நல்லது சொல்லக்கூடிய ஒருவர் எதை சொன்னாலும் தட்டக்கூடாதுங்கிறதுனால அவர் முதல்ல ஒரு சின்ன ஒரு குறுஞ்செய்தி மட்டும் எனக்கு அனுப்பியிருந்தார். அந்த குறுஞ்செய்தியை அனுப்பக்கூடிய அந்த நாளில் லால் சலாம் என்கிற ஒரு படம் சமீபத்தில் வர இருக்கிறது. ரஜினிகாந்த் அவர்கள் நடித்து அவருடைய மகள் இயக்கக்கூடிய ஏஆர் ரஹ்மான் இசையமைக்கக்கூடிய ஒரு திரைப்படம். அந்த குறுஞ்செய்தி வந்த அன்று நான் ஒரு பாடல் எழுதினேன். அது ஏக இறைவன் அல்லாவை பற்றி தான். எல்லாமும் இங்கே அல்லாஹ் உன்னாலே ஆகும் அப்படிங்கிற அந்த பாடலை ஏஆர் ரஹ்மானுடைய ஒளிப்பதிவு கூடத்தில் நான் அமர்ந்து எழுதி கொண்டிருக்கிற பொழுது தான் காதருடைய அந்த குறுஞ்செய்தி வந்தது, ஜமால் முகமது கல்லூரிக்கு நீங்கள் போக வேண்டும் என்று. எனக்கு ரொம்ப ஆச்சரியகரமாக இருந்தது. ரஹ்மான் அவர்களுடைய ஒளிப்பதிவு கூடத்தில் அமர்ந்திருக்கும் போது உங்களுக்கு தெரியும் அந்த சூழல் எப்படி இருக்கும்னு. அந்த நேரத்தில் காதர் இப்படி ஒரு செய்தி சொன்னால் நான் எப்படி மறுக்க முடியும்? அதனால் எப்படினாலும் நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடல் வந்து ஒரு 2-3 தினங்களுக்கு முன்பு தான் ஒளிப்பதிவானது. தேவா அவர்கள் வந்து பாடியிருக்கிறார்கள். அந்த பாடல் நீங்கள் வந்ததுக்கு பிறகு கேட்பீர்கள். இந்த வைப்ரேஷன் என்று நான் சொன்னேன் இல்லையா, அந்த வைப்ரேஷன் என்பது இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அன்பு என்ன, அறம் என்ன,
இதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். அதற்கு முன்பாக சில செய்திகளை நான் வந்து சொல்லிடுறேன். முதல்வர் அவர்கள் வந்து பேசுகிற பொழுது கவிதை எழுதுவது ஒரு வரம், கவிதையை ரசிப்பதும் ஒரு வரம் அப்படிலாம் சொன்னார். அது எல்லோருக்கும் கிடைத்து விடாது, அது ஒரு பெரிய இறைவனுடைய பரிசு அப்படின்னு அவர் சொன்னார். அவர் என் மீது இருக்கிற அன்பினாலும் உங்கள் மீது இருக்கக்கூடிய அபிமானத்தினாலும் அப்படி சொல்லியிருப்பார் நான் எடுத்துக்கிறேனே தவிர, கவிதையை எல்லாரும் எழுத முடியும் அப்படிங்கிறதான் நான் வந்து என்னுடைய வாழ்க்கையில் வைத்திருக்கக்கூடிய ஒரே கொள்கை அல்லது முழக்கம். கவிதையை எல்லோரும் எழுத முடியும், கவிதையை எல்லாராலும் ரசிக்க முடியாது. அது வந்து முதல்வர் மாதிரி அல்லது உங்களை மாதிரியானவர்கள் தான் ரசிக்க முடியுமே தவிர, கவிதை எழுதுவது எல்லாராலும் எழுதிவிட முடியும். அடிப்படையில் நான் வந்து ஒரு பட்டய பொறியியல் மாணவன். ஒரு பொறியியல் படித்த நான் வந்து சினிமாவுக்கு எப்படி பாட்டு எழுத போனேன், அதுக்குள்ளே அன்பும் அரணும் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களை கூட பகிர்ந்து கொள்ள இருக்கிறேன். அதனால் நிச்சயமாக நம்ம சினிமா செய்தி தான் பேச போகிறோம். ஏதோ இலக்கியமாக, கவிதையாக, ஏதோ அறிவுரையாக எதுவும் கவிஞர் பேசிடுவாரோ அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் கேட்டு பயந்துட வேண்டியதில்லை. ரொம்ப சுவாரஸ்யமாக உங்களுக்கான சில செய்திகளோடு நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இருக்கிறது. 2-3 முக்கியமான செய்தியை மட்டும் நான் முதல்ல சொல்லிடுறேன். ஏன்னா அதுக்கு பிறகு இந்த பேச்சினுடைய போக்கு என்பது வேறு சுவாரஸ்யமான பகுதிகளை எட்டி விடுகிற பொழுது நான் சொல்ல வந்த செய்தியை விட்டு விடுவேனோ என்கிற அச்சத்தினால் ஒன்றை நான் சொல்லுகிறேன். முதல்ல வந்து அன்பு, அறம், இது ரெண்டையும் எடுத்துக்குவோம். அன்புனா என்ன, அறம்னா என்ன? அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது. இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அதை எப்படி நீங்கள் பொருள் கொண்டிருக்கீங்கிறத ரொம்ப எளிமையாக நான் சொல்லணுன்னாக்க, அன்புக்கு நேராக பண்பு இருக்கிறது, அறத்துக்கு நேராக பயன் இருக்கிறது. ஒருவர் அன்போடு இருக்க வேண்டும் என்றால் அதுதான் அவருடைய வாழ்க்கையில் பண்பாக மதிக்கப்படும். ஒருவர் அறத்தோடு இருக்கிறார் என்றால் அதுதான் அவர் வாழ்க்கையினுடைய பயனாக கருதப்படும். அப்போ அன்பும் அரணுங்கிறத ரொம்ப சாதாரணமாக, ரொம்ப எளிமையாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் 2 விஷயத்தில் புரிந்து கொள்ளலாம். அன்பு என்பது அறம் இல்லாமல் வராது, அறம் என்பது அன்பில்லாமல் நிகழாது. இந்த அன்பையும் அறத்தையும் நீங்கள் சேர்த்து வைத்துக் கொள்ள வேண்டும். தனி மனிதன் இடத்துல நீங்கள் செலுத்தக்கூடிய அன்பு இருக்கிறது இல்லையா, அந்த அன்பு தான் அறம். அதே மாதிரி சமூகத்திடம் நீங்கள் காட்டக்கூடிய அறம் இருக்கிறது இல்லையா, அதுதான் அன்பு. இவ்வளோதான் இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது. அறம்னா என்ன, அன்புனாங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அன்பை பற்றி விளக்க வேண்டியதில்லை, அன்பிற்கு விளக்கமே தேவையில்லை. ஆனால் அறம் என்பதற்கு தேவை இருக்குது. அறம்னா என்னென்னா, அறத்துக்கு நிறைய பதில் சொல்லுவாங்க. அறம் செய்ய விரும்பு அப்படின்னா உடனே நம்ம என்ன சொல்கிறோம், தர்மம் செய்கிறது அப்படின்னு நினைக்கிறோம். அறம்னா தர்மமா என்ன? அறம் என்றால் தர்மம் இல்லை. ஆனால் நமக்கு திரும்ப திரும்ப என்ன சொல்லி கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள், அறம் என்றால் தர்மம் என்று சொல்வார்கள். அறம் என்றால் தர்மம் இல்லை. அறம் என்றால் தர்மம் என்கிற அர்த்தத்தில் தான் பரிமேலழகர் என்ன உரை எழுதுகிறார்னா, மனு முதலிய நூல்களில் விதித்தன செய்தலும் விளக்கியன ஒதுக்கலும் அப்படின்னு ஒரு விளக்கம் எழுதுவார். மனு முதலிய நூல்கள்னு அவர் போடுறார். விளக்கத்துக்கு என்ன சொல்கிறாரு, அறத்தை பற்றின பாயிரம் எழுதுகிற பொழுது பரிமேலழகர் என்ன சொல்கிறார்னா, விதித்தன செய்தலும், மனு முதலிய நூல்கள் விதித்தன செய்தலும் விளக்கியன ஒதுக்கலும் அப்படின்னு எழுதியிருக்கிறார். ஆனால் ஒரு இடத்திலும் வள்ளுவர் அப்படி சொல்லவே இல்லை. உரை எழுத வந்த பரிமேலழகர் ஒரு உரையை சொல்லிட்டு போயிட்டார். அதனால அறம்னா என்ன நினச்சிட்டான், நம்மால் தர்மம்னு சொல்லிட்டான். தர்மம் அல்ல அறம் என்பது. அப்போ அறம்னா என்ன சார் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளான ஒரு குறள் இருக்குது. மனத்துக்கண் மாசில நாதல் அனைத்து அரண். மனசில் குற்றமில்லாமல் இருக்கிறது, மனசில் குற்றமில்லாமல் ஒருத்தர் இருந்துட்டாலே அதுதான் அறம், வேறு எதுவுமே கிடையாது அறம். மனசில் எப்போ குற்றம் இல்லாமல் ஒரு மனிதன் உருவாக முடியும்? மனசுக்குள்ளே குற்றம் இல்லாமல் ஒரு மனிதன் உருவாகணும்னா அவனுக்குள்ளே என்னென்ன இருக்கும், அன்பு இருக்கும், அறம் இருக்கும், நேர்மை இருக்கும், உண்மை இருக்கும், தர்மம் இருக்கும், உதவி செய்கிற பாங்கு இருக்கும், எல்லாமும் இருக்கும். அதுதான் அறம். அது எதுக்கு சார் மனத்து கண்ணுன்னு சொல்கிறாரு, மனத்து கை, மனத்துக்கால் அப்படி சொல்லலாம்ல? அது வேற்றுமை உறவு தான். கண்ணுன்னு போடுறதுங்கிறது வேற்றுமை உறவு. மனத்து கண் மாசிலன்னு சொல்கிறாரு, மனத்து கை மாசிலன்னு சொல்ல வேண்டியதானே? கை சுத்தமாக இருக்கணும்னு நம்ம சொல்கிறோம்ல. அப்போ மனத்து கண் மாசிலன் அப்படிங்கிற மாதிரி மனத்து கை மாசிலன்னு சொல்லாமல, ஏன் அதை சொல்லலை அவர்? இப்படி ஒரு விளக்கம் நீங்கள் யோசித்திருப்பீர்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் யோசித்த ஒரு விஷயத்தை உங்களோட பகிர்ந்துக்கிறேன். கண்ணில் ஒரு தூசி விழுதுன்னு வச்சுக்கோங்க, அது என்ன பண்ணணும்? அந்த தூசி எடுக்கிறதுக்கு உடனே கை வச்சு தேய்க்கணுமா என்ன? எதுவுமே செய்யக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் இருந்தீங்கன்னா கண்ணில் விழுந்த தூசியை அந்த கண்ணே வெளியேற்றிடும். மனசில் ஒரு தீய எண்ணத்தை நீங்கள் நினைத்து பாருங்கள்.
ஒரு நிமிடத்தில் மனசு சொல்லும், டே நீ ரொம்ப தப்பு பண்ணுறடா அப்படின்னு சொல்லும். கண்ணில் விழுந்த தூசியை கண் எப்படி அதுவே வெளியேற்றி விடுகிறதோ அது மாதிரி மனசில் விழுந்த தூசியை மனசாட்சி என்கிற அந்த எண்ணம் உடனே சொல்லிவிடும். அதனால தான் அவர் என்ன சொல்கிறாரு, மனத்து கண் மாசில நாதல் அனைத்து அரண் அப்படின்னா, மனதில் விழக்கூடிய தூசியை மனதே வெளிப்படுத்திடும்.